அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன், ஆமீன். சகோதரரே, நாங்கள் இந்த 12வது வசனத்தில் 5 சத்தியங்களை படித்து இருக்கிறோம். 5 சத்தியங்களை நாங்கள் படித்து இருக்கிறோம். அதில் இன்றைக்கும் நாங்கள் 6வது சத்தியத்தை இதிலே கற்றுக்கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் ஒரு சில சொற்களினுடைய அந்த அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள நாங்கள் கடந்து செல்வோமாக. 6வது சத்தியம் இதுதான். நாங்கள் இதை எழுதிக் கொள்ளுவோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட முடியாதவர்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட முடியாதவர்கள் துரைத்தனங்களோடு போராட முடியாது. துரைத்தனங்களோடு போராட முடியாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட முடியாதவர்கள் துரைத்தனங்களோடு போராட முடியாது. அயல இந்த சத்தியம் நாங்கள் போன முறை பார்த்ததனுடைய மறுதலை. போன முறை நாங்கள் 5வது சத்தியமாக நாங்கள் விளங்கிக் கொண்ட விடயம், சாத்தானே சகல போராட்டங்களினுடைய துறை அல்லது நாங்கள் பிரின்சிபல், அதாவது அதிபர் என்று நாங்கள் பார்த்தோம். அதில் Satan the principal in all conflicts, துரை அல்லது அதிபதியாகிய சாத்தானே சகல போராட்டங்களுக்கும் பின்னால இருக்கிறார். மாம்சத்தோடு அதிலிருந்து அடுத்த மெட்ட பக்கம் இப்ப நாம சத்தியத்தை டாக்டரினை நாம் எடுத்துக்கொள்றோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே எங்களால போராட முடியலையேண்டா என்னென்று பிரின்சிபலோட நாம போராடும். Who are quailed by flesh and blood cannot stand against principalities. அயால அந்த போராட முடியாது என்ற அந்த பின்வாங்குகிறவர்கள் அல்லது பயந்து நடுங்குகிறவர்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே பின்வாங்குவோமானால் அல்லது மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே பயந்து நடுங்குவோமானால் துறையோட எப்படி போராட போறோம்? ஏன்னா அதுதான் பிரின்சிபல். குவைல், QUAIL, குவைல். கோயில்னா நமக்கு காடை என்றுதான் தெரியும். அது வேர்பும் இருக்குது. வேர்ப் பின்வாங்குதல் அல்லது பயந்து நடுங்குதல். அதை பார்க்க தெரியும். காடைய நாம போனா அது ஒரு மாதிரி பின்வாங்குறது அல்லது பயந்து நடுங்கிற ஒரு தன்மை இருக்காது. அதில் அது அப்படியே ஆங்கிலத்தில் அவங்க அது பட நடுங்கி பின்வாங்குறதுக்கு பயன்படுத்தணும். குவைல். அப்ப குவைல்டு, who are quailed by flesh and blood, மாம்சத்தாலையும் இரத்தத்தாலையுமே பின்வாங்குவாங்களா
பிசா துறையோட எவ்வளவு அதிகமா பின்வாங்குவாங்க. துறை என்று கிடைக்கிறது நாங்கள் பிசாச போன முறை நாங்கள் தெளிவாக அந்த மாம்சமும் சத்தத்தையும் பற்றி கழிச்சாங்க. ஒன்று எங்களுக்கு வெளியில இருந்து நாம போராட்டத்தை கொண்டு வர மாம்சமும் சத்தமும், மற்றது நாங்களே மாம்சமும் சத்தம் எங்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக போராடுகிறார். எங்களையே நாங்கள் பாவம் செய்யாம காக்கிறதுக்கு முடியலையேண்டா, அதாவது எங்கிற மாம்சத்தையும் சத்தத்தையுமே நாங்கள் கட்டுப்படுத்த முடியலையேண்டா என்னன்னு பேயோட நாம போராடி முடிகிறது. எப்படி எங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த சர்ப்பத்தையும் அல்லது வேலைக்காரியையும் அல்லது அந்த அரண்மனை வேலைக்காரனையும் பேதுருவுடன் அல்லது சபேரையும் அல்லது அந்த கிழக்கத்தி புத்திரரையும் அவர்களை பார்த்தே நாமல் பின்வாங்குவோம் அல்லது அவர்களை மேற்கொள்ள முடியாம நாமல் நடுங்குவோம் என்றா என்னென்று அதுகளுக்கு பின்னால இருக்கிற அந்த பேயோட நாமல் போராடுறது, அதால எவ்வளவு நாங்கள் பின்வாங்க போறோம் என்ற எங்கிற போராட்டம் அதோடு தான் இருக்கின்ற வேதம் சொல்லிக் கொண்டு பரிசுத்தாவியானவர் பேய்க்கு எதிரான போராட்டத்துக்கு தான் எங்கிற வீரர்களாக அவர் பட்டவீட்டி அவர் போருக்கு பழக்கி கொண்டிருக்கிறார். ஆஃப்டர் ஆல் அந்த மாம்சமும் செத்தமாக எங்களுக்கு முன்னால வார அந்த பேயின் கருவிகளையே நாங்கள் மேற்கொள்ள முடியாதண்டா என்னண்டு துரைத்தனத்தை மேற்கொள்ளுறது. அதனால தான் நாங்கள் சொல்லுறோம், நாங்கள் எங்களுடைய எதிரிகளோட அடிபடுகிறதுக்கு நாம மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் அடிபட ஒன்று முதல் நாம எல்லாம் ஆகஸ்டின் ஜபிச்ச மாதிரி ஆண்டவரே என்னட்ட இருந்து என்ன காத்துக்கொள்ளும் சரியோ. அதனால அந்த அந்த செபம் என்ன நம்மட மாம்சம் ரத்தமே நமக்கு உல வச்சு கொண்டு இருக்குது. நம்ம ஆத்மாவுக்கு இச்சை அடக்கம் நமக்கு நம்மட சரீரத்துல இல்ல ஆவியால நாங்கள் இருந்தா நம்மட வாய் கடைக்க துரு என்றா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அந்த மாம்சம் அந்த சொண்டையின் நாட்கையுமே அந்த மாம்சத்தோட போராடி அதை நாம கட் பண்றதுக்கு எங்களால முடியலையேண்டா என்னன்னு அதை பயன்படுத்துற பேயோட நாம போராடி எங்களுடைய அந்த இச்சைகள் அல்ல அது ஒன்று கரைக்கணுமென்ற இச்சை ஒன்று வந்து நமக்கு பெருமை என்ற இச்சை நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சி நாங்கள் யோசிக்கிற அந்த இச்சை அப்படி போற முறை நாம பார்த்து எங்களுடைய பெலம் என்னென்று காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையாத ஒரு இச்சை அதில் அது தாவீதனுடைய சம்பவம் இப்படி பல அந்த எண்ணிக்கை பார்த்தது எண்ணினர். அதுல இப்படிப்பட்ட அந்த எங்களுக்குள்ளேயே பொருளாசை அந்த உணர்ச்சிகளை தூண்டுற அது கோபமோ அல்லது அதிக அந்த கதையோ அல்லது பெம்பலோ ஏதோ இருக்கலாம். அந்த அதுகளுக்கு எங்களை தேவைப்படுத்துறது. சில பேருக்கு இச்சை சரியான விளையாடுவதிலே இச்சை கனவு இருக்கு. அது நான் போவரே நான் பார்க்கிறோம் இரவு 10 மணி வரைக்கும் கிரிக்கெட் டீம்ல இருந்து விளையாடி இந்த கிரிக்கெட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஐயா அது பாவம் என்று விளங்க இல்லை. தங்களோட மாம்சத்தை அவர்கள் வீடானதுக்கு செலவழிக்கிறீனம் அது வீண். அது வீண். நாம வேதபூர்வமான பிரின்சிபல் எப்பயுமே மனதில் வச்சுக்கிறோம். Why do we need sport? ஏன் எங்களுக்கு விளையாட்டு தேவை? ஏன் எங்களுக்கு விளையாட்டு தேவை? ஏன் எங்களுக்கு விளையாட்டு தேவை? உடல் ஆரோக்கியத்துக்கு தான் விளையாட்டு. அதனால நம்மட உடல் ஆரோக்கியமா இருக்கணும், செத்தோட்டம் சரியா
பம்ப் பண்ணணும், மூச்சு சரியா இருக்கணும், மசில்ஸ் கொஞ்சம் சரியா இருக்கணும், எலும்புகள் நல்லா கவனம் இதா சரியா இருக்கணும் என்ற உடல் ஆரோக்கியம் இருந்ததை நாங்கள் பூமியில ஆண்டர் படைத்த நோக்கமாகிய வானத்து பறவைகள், நிலத்தில நில விலங்குகள், நீர் விலங்குகள் ஆளுறதுக்கு எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அந்த விலங்குகள் அதனூடாக நாங்கள் வேலை செய்யறோம். அதுக்குத்தான் விளையாட்டு. அந்த அதை ஒரு ஹாப்பியா ஒரு ஃபன்னா நாம அதை கொஞ்ச நேரம் அதை செய்து எங்களோட உடம்ப நாம அதை சுறுசுறுப்பாக்கி பம்ப் பண்றோம். மண்டையில இருந்து மூளைக்கு போய் கால் வரைக்கும் எல்லாம். இதுக்கு ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் அவசியம் இல்லை, 3 மணித்தியாலம் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஓடி ஒரு இது செய்யறோம்னா மேக்சிமம் நமக்கு ஒரு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் சரி சரியா காணும் அந்த அது உடல் ஆரோக்கியத்துக்கு. இது பள்ளிக்கூடம் முடிஞ்சதுல இருந்து அப்படியே விளையாட்டா கிடக்குது. நான் பிள்ளைகளுக்கு தான் கதைக்கிறேன். ஆனா இதே இது வேலை செய்யறதுக்கு படிக்கிறோம், அது கொஞ்சம் இருந்தா ஏறுது இல்லை உங்களுக்கு. எப்படி எப்படி அது என்ன பாவம்? பாவம் இந்த பூமியில கடவுள் படைச்ச நோக்கமான ஆளுடைய பிள்ளைகள் செய்யறதுக்கு கற்றுக்கொள்ள படிக்கிறதுல அந்த விருப்பத்தை தூண்டாம விளையாட்டுக்கு தூண்டி கொண்டிருக்குது. அது விளையாட்டு ஆள்றது இல்ல, அது விளையாட்டுக்கு விளையாட்டு. விளையாட்டு என்று சொன்னாலே அது பிரியோசனம் இல்லாத ஒன்று. அதனால அது அது அதில் எங்கட மாம்சத்தையும் செத்தத்தையும் பெற்றார் பிள்ளைகளில அதை ஆள தெரியாம பிள்ளைகளை விளையாட்டு கண்டே கொண்டு மனுஷியால கணக்கில் இறக்கி விட்டா இல்ல அவன் ஒரு ஆளா வரும். என்ன ஆளா விளையாட்டுல ஒரு ஆள்? அது ஒரு வேலை, அது ஒரு வாழ்க்கை நோக்கம். என்னத்தை ஆள்றது? வானத்தை விளையாட்டால ஆள்றதா, தண்ணிய விளையாட்டால ஆள்றதா, நிலத்தை விளையாட்டால ஆள்றதா? விளையாட்டுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே. ஆனா உலகம் அப்படியே மாறி போய் கிடக்குது. விளையாடுறவன பெரிய ஆளாக தூக்கி பிடிச்சு பெரிய ஸ்டார் ஆக்கி பெரிய ரிவார்ட் கொடுத்து உலகம் அதான் மாயையில சுழறது கிடந்து. அதுல நாங்கள் இந்த மாயைக்குள்ள இதை பெற்றாருக்கும் ஒரு போராட்டம். அதுல பெற்றார் கவனமாக இந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை எதுக்கு சாப்பிடுறா வேலை செய்யறவன் தான் சாப்பாடு, விளையாடுறவனுக்கு இல்ல சாப்பாடு. அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். பிள்ளைகள் விளையாடுறன்னு சொல்றது குறிப்பிட்ட நேரம் அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக நாம அதை செய்வோம், அவ்வளவுதான். இதுக்கு மிஞ்சி நான் டீம்ல இருக்கிறதுக்கு டீம்ல இரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடு, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு நாள் கணக்கா அது மாறி போச்சு. அதுல அது ஒரு விதமான இச்சை, அது ஒரு விதமான இச்சை, அது ஒரு விதமான ஆசை, அதுவும் ஒரு பொருள் ஆசை. பிறந்ததுல இருந்து நேரங்களை வீணாக்குற வேல் ஆளுநருக்கும் பிரின்சிபல் மேருக்கும் அதுல இப்ப சரியான கன்சர்ன். பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் விளையாட்டு தடர்கள் மைதானங்களில் காண கிடைக்கிறது இல்லையா? வேதநாயனுக்கு வேதம் தெரியாம தான் அவர் இவ்வளவு உளர்ற. சரி, அவ்வளவு மாணவர்களும் மைதானத்தில் இல்லையென்றா அப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். எங்கடா ரிசல்ட்ஸ்? அப்ப 400 பேர் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி ஹிந்து காலேஜுக்கு எடுக்கிறீங்க, 300 பேரை ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண படிச்செடுத்து வேம்படிக்கு எடுக்கிறீங்க. அந்தந்த பள்ளிக்கூடங்களும் ஒரு 30-20 இருக்குது. அவ்வளவு எடுத்த ஹிந்து காலேஜில் ஒரு 60 தான் நல்ல ரிசல்ட்ஸ். அப்ப ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண 400 பேர்ல 60 தான் 3 டே. அப்ப மிச்சம் 340 மணிக்கு அவ விளையாட்டு தள்ளில் நின்ற வழியால் தான் இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா அங்கேயும் விளையாட்டு தான், இந்து கோயிலையும் கிரவுண்ட்ல மட்டும் திரிகிறாங்க. செஞ்சோன்ஸ் கதையே விட வேண்டிய
அங்க தட்டு தவறி ஒரு மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து பாஸ் பண்ணுங்க ஒரு 20 வெளியில இருந்து வந்து ஒரு பள்ளிக்கூடம் சேர்ந்தது கொஞ்சம் அப்படி சேர்ந்து ஒரு 40 இருக்குது. 40 தான் நாங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் இருக்குது. அப்ப நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கணும்டா வீதத்தின்படி சரிதான். கடைசியில 1 2 தான் 3 எடுக்கும். மிச்சமெல்லாம் அப்ப எங்க நின்றது? எல்லாம் கிரவுண்ட்ஸ் எல்லாம் நின்றது. இந்த சிம்பிள் கல்குலேஷனை தெரியாத யாழ்ப்பாண அதிபர் மாவட்ட அதிபர் அதை விட போற பள்ளிக்கூடத்தாக்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு விளையாட்டுக்கு இல்லை. அதுல இந்த இச்சையில நாம பிள்ளைகளை ஊக்கப்படுத்தலாம். ஆனா எவ்வளவு நாம படிப்ப கவனத்தை செலுத்த பிள்ளைகளுக்கு பாவத்தான் ஒரு தடக்கினாலும் அவன் பேப்பர்ல வர எல்லா கிரிக்கெட் இன்றைக்கு யாருக்கு மேருக்கும் எங்கடா வெட்டி கிடக்கு எங்க நான் வாசிக்காம வெட்டி நீங்க இந்த மாதிரி எல்லாரும் என்ன சென்டிமெண்ட் செய்கிறீங்க இல்ல அந்த கிரிக்கெட் யாருக்குன்னு வெட்டி வச்சனா நான் நாம என்ன சொல்லுறோம் விளையாட்டு அந்த கிரிக்கெட்டை ஆனா வெட்டியெல்லாம் வச்சுக்கிறோம். அதைத்தான் அவன் எப்படி இருக்குது இந்த இச்சை எவ்வளவு போராட்டம் நமக்கு. அதுவும் நான் வாசிக்கிற தாங்கள் பேப்பர் எடுத்து வெட்டி வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குது அவ்வளவு இச்சை. இவ்வளவுக்கும் வீட்டுல லேஸ்ல கிரிக்கெட்டே விளையாட விடுறீங்க. ஆனா கிரிக்கெட் விளையாடுறது வேண்டியெல்லாம் கொடுத்துருக்கிறோம். அவ்வளவு பிள்ளைகளுக்கு அந்த பாவம் செய்கிற இதெல்லாம் பாவம். நாம நினைக்க கூடாது இது பே செய்ய வேண்டும். பாவம் பே பயன்படுத்து பிள்ளைகள் விளையாட்டு. எனவே இப்ப சில பேருக்கு கிரிக்கெட்டும் ஒன்றும் இல்லை. அப்ப எதுல கிரிக்கெட் விளையாடுறோம்? அவன் போன்ல கிரிக்கெட் விளையாடுறோம். எங்கடா போனை காணல அங்க எடுத்து ஒழிச்சு விளையாடுறான் கொஞ்சம் எடுத்து சரியான இன்ட்ரெஸ்டா சொந்தம் அப்படி போகுது இப்படி போகுது. அங்க இந்த வரையக்குள்ள தெரியுது இதுவன் வளமையா பாக்குற மாதிரி இல்ல. டேய் என்னடா விளையாடுற? நான் விளையாடையில அதுல வர போய் நீ செய்யறது எனக்கு தெரியும். இந்த போறது தெரியும் இன்னும் விளையாடுற அது அந்த ஃபுட்பால் அடிக்கிற என்னடா கட்டில கிடந்து போன் இல்லையா? எப்படி இருக்குது? அப்ப வேதனை சொல்றத ஒரு விதத்துல சரி. கனவே கிரவுண்ட்ஸ்ல இல்ல கனவே போனோட வீட்டுல அப்படி ஆக விளையாட்டு ஒட்டு மொத்தத்தில் படிப்பு ரிசல்ட் இல்லை. சரி இது எல்லாம் ஒரு விதமான பொருள் ஆசை. இதுக்கு பேர் இச்சை. இதுவும் இச்சைதான். விபச்சாரம் வேசித்தனம் அது மட்டும் இல்லை. ஐயோ இது பெரிய இச்சை. டிவி அது ஒரு பெரிய இச்சை. அதுல இந்த மாம்சத்தை எங்களோட மாம்சத்தை சத்தத்தோட போராட்டத்தில் எங்களால நாம அதுல இருந்து பின்வாங்குறோம். போராட முடியல. என்னோட பேயோட போராடுறோம். ஆயால சங்கீதம் 118:6 சொல்லுற தாவீது சொன்ன மாதிரி 118 சங்கீதம் 118 உருமுறோம். நீங்க 118 வளரும் நீர் கொஞ்சம் 118:6 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதாவது மாம்சம் எனக்கு என்ன செய்யும்? இதான் அவன் கேட்டது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன். மனுஷன் என்ன மாம்சம் என்ன செய்யும்? எனக்கு மாம்சத்தோட போராடி வெள்ளையில்லாத ஆட்களுக்கு என்னென்று நான் பயப்படேன் என்று சொல்லலாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று என்னென்று கோரலாம். கர்த்தர் உண்ட பட்சத்தில் இருந்து என்றால் நீ பயப்பட வேண்டியதில்லை எதிரிக்கு. அதுல முதன்மையாக மாம்சம் திட்டத்துக்கு அதனால நம்மளுடைய மாம்சம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனிய சில அந்த பிட்ஃபால்ஸ் நாம சொல்ற அந்த ஆராட்டி சீராட்டுற பாவங்கள் இருக்கும். ஆராட்டி சீராட்டுற பாவம் நடுக நாமல் படிச்ச நாமல் அது எங்களோட மடிக்கு நல்ல விருப்பமான பாவம். அது அதுல அந்த பாவம் எதென்று கண்டுபிடிச்சு நாம அது கண்டுபிடிக்க தெரியாது. நமக்கு தெரியும் அந்த பாவத்தோட நல்ல சீரியஸா விழிப்பாங்க. அந்த மாம்சத்தின் சத்தத்தை நாம உடைக்கணும். அதுல வந்தாத்தான் பேய நம்மளை விட்டு ஓட வைக்கலாம். அதனால அந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். எங்களுடைய அந்த
மாம்சமும் செத்தமும் இல்ல எங்களுடைய முதலாவது இந்த சண்டை, இந்த பகுதி அது யாரோட மாம்சத்தோட செத்ததோட மட்டுமல்ல, மெத்தவிகளோட. அவ பவுலப்போஸ்தலனுடைய போக்கஸ் மாம்சமும் செத்தத்தோடுமான, அவன் அதால அதை வெண்டுட்டோம் என்ற அடிப்படையில அடுத்ததை பற்றி கதைக்கிறார். ஆனா நாமல் இன்னும் போராடி கொண்டு போய் நம்மட மாம்ச செத்தத்தோடையும் நமக்கு வெளியில இருக்கிற மாம்ச செத்தத்தோடையும், சரி வெளியில இருக்கிற மாம்சம் செத்தத்தோட அது இருக்கத்தான் போது அதை கவனமா நாம அடிச்சு நொறுக்கும். போராட்டம் ஒவ்வொரு நாளும் இருக்காது, போர் ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய போர் அப்பப்ப சின்ன சின்ன போர் இருக்கும். ஆனா பெரிய சமர்கள் இருந்திருந்தா போல வெடிக்கும். நமக்கு தெரியும், அது ராணுவ நடவடிக்கை தொடங்கினா கொஞ்ச நாளுக்கு அந்த போர் இருந்து கொண்டு இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி போர் இல்லை, அது உலகத்திலேயும் அப்படித்தான். சரி போர் நிறுத்தம் நாம செய்வோம் என்றும் செய்கிறோம், பிறகு அது முடியங்காட்டிக்கு தொடங்கிடுவாங்க. அல்லது அரசாங்கம் போர் நிறுத்தம் அறிவித்தது, ஆனால் விடுதலை புலிகள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அரசாங்கம் போர் நிறுத்தம் என்று சொல்லி போட்டு தன் படையை பலப்படுத்துறதுக்கு அந்த நாளை எடுத்துருக்கு. அதனால இவங்க நாங்கள் போர் நிறுத்தம் நாங்கள் ஒத்து வர நாங்கள் சென்றான் உங்களோட. அதுல அப்படியும் இருக்கு. உண்மையில நாங்கள் போராடிகள், எங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ஒன்றும் இல்லை. ஆனா நம்மட மாம்சம் செத்தமும் போர் நிறுத்தத்துக்கு அது அடிவணியாக அது அமர்ந்து போய் அடுத்த லெவலுக்கு தான் வருது. ஜோனாவனுக்கு இருந்து படிச்சது நாம. அதனால வீட்டுல நம்மட பிரச்சனை வாயால என்றா அது நான் சொல்றது சீசனுக்கு சீசன் தான் அந்த போர் வரும். அதாவது போர் யுத்த காலம் வந்தது. தாவீதுட இதுல நாம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல அது யுத்தம் செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு, காலம் இருக்கு. அதனால அந்த வருஷத்தின் யுத்த காலம் வந்தது. தாவீது ஜோவாப்பை அனுப்பினான். அது மாதிரி பேய்க்கும் ஒரு யுத்த காலம் தொடங்கும் நம்மளோட. அது கையாளுதனம், அதுக்கு திருப்பியும் அது ஆழம் பார்க்கும். நம்மட பிரச்சனை வாயாளி என்றால் நம்மட வாயால கதைச்சு நாம பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனையால தங்களை தோக்கடிக்கிறான்னா அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் அது அப்படி போரிட வைக்காது. அது சீசனுக்கு தான் வரும். அது சீசனுக்கு சரியா களம் அமைச்சு வச்சு போட்டு தொடங்கினா அந்த போர்ல நாம தோக்குறோமா, ஃபெயில் ஆகுறோமா, நடுங்குறோமா, பின்வாங்குறோமான்னு கேள்வி. ஒவ்வொரு சீசனுக்கும் அதே பிரச்சனை தான் என்றா என்னட்டு பேயோட வெல்லுறது. ஒவ்வொரு அந்த சீசனுக்கும் 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா, அல்லது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா அதே அந்த போர்ல நாம தோக்குறோம். அது தோல்வி என்ன, மாம்சத்தோட செத்ததோட நாம தோத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடய நாம தோக்குறோம். எங்களோட நாம தோக்குறேன்னா என்ன, வீட்டுக்குள்ள குடும்பத்துல ஏன் அந்த கதை பேச்சுகள் வரையில சடாரந்த வாய் வார்த்தைகள் வருது, கட்டுப்படுத்த இல்ல, நம்மளை தூண்டுது, உணர்ச்சி இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், கோபம் உச்சத்துக்கு வருது, இப்படி பல விஷயங்கள் வரைக்கல. நான் நியாயமான கோபத்தை பற்றி கதை கேள, நான் சொல்றது பாவகரமான கோபங்கள். அல்லது விவாதம் எழும்பு முன் அதை அடக்க, இல்லாட்டி அது மதக திறந்து விட்ட மாதிரி இருக்கு. மதுக்கு பிறகு அடக்கையும் அது 2-3 நாளைக்கு அதோட தாக்கங்கள் போய்கொண்டு இருக்கு. மதுக்கு பிறகு வீட்டுல அங்க பேசலும் உந்த மாம்சத்தை உன்னால வெள்ளி இல்லாம கிடக்குது. நீங்க எல்லாம் என்னோட மல்லுக்கட்ட வாரியல், இதுக்கு பெரோயாவுக்கு வலிக்கிட்டு போறீர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை. அதுல சரியான கவனமா நாம இத டீல் பண்ண வேணும். மாம்சத்தோட சொந்த மாம்ச ரத்தத்தோடையும் சரி, அல்ல மாம்ச ரத்தத்துக்களோடையும் சரி, அதுல நாம பின்வாங்குவோம் என்று சொன்ன துதையோட நாம மல்லு கட்ட மாட்டோம். கத்தரன் பட்சத்தில் இருக்கிறோம், நான் பயப்படுறேன், இந்த மாம்சம் எனக்கு என்ன செய்யும் என்று தாவீத போல ஏன்னா அவங்க போருக்கு நின்ற ஆட்கள். அதுல கத்தருக்கு அவன் சரியான விருப்பம், நல்ல விருப்பம். நாம அதை கவனிப்போமா? அதில் இப்ப நாங்கள் மாம்ச ரத்தமும் முடிஞ்சது, அதை ஒரு பக்கம் வைப்போம். இப்ப நம்ம ரியல் வார் யாரோட, துரையோட. அதுல அதை பற்றி எங்களுக்கு அப்போஸ்தலன் கதைக்க வழி கிடைக்கல. அந்த 12ஆம் வசனத்தில் அவர் 4 அந்த போர் எதிரிகளை அடையாளம் காண்கிறார். 4 போர் எதிரிகள்.
எங்களுடைய எனிமீஸ் எல்லாம் 4 distinct enemies, 4 தனித்துவமான எதிரிகள். எங்களுக்கு தெரியும் இந்த எதிரிகள் எல்லாருக்கும் மேலாக ஒரு ஆள் இருப்பார். நாம பொதுவாக சொல்ற மாதிரி தலைவர் அல்லது ஜனாதிபதி, அவருக்கு கீழே அவர்தான் முழு பெரியார், அவருக்கு கீழே அடுத்தடுத்த ஆட்கள் இருக்கிறேன். அப்படியே அது ஜனாதிபதி, பிரதமர், பிறகு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அமைச்சர்கள், பிறகு அதிகாரத்தில் வரைக்குள்ள நமக்கு மாகாணத்தில் மட்டம், பிறகு மாவட்ட மட்டம், பிறகு கிராம மட்டம், அப்படி ஒவ்வொரு அதிகாரங்கள் இறங்க போகும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்சி அமைப்பு முறை ஹையரார்கி. இது நாம சிவிக்ஸ் படிக்கல, இதெல்லாம் படிக்கிறோம் சிவிக்ஸ். அதனால அந்த ஆர்டர், அந்த ஒவ்வொரு ஆட்களுக்கும் இருக்கிற தனித்தனியான கடமைகளும் அவர்களுக்குரிய பதவி அதிகாரங்களும் அந்த ஆட்சியிலவர் ஜனாதிபதிதான் முப்படைகளின் தலைவர், அவர்தான் அதிபர் துறை. அவருக்கு கீழே அடுத்தது ராணுவத்தினுடைய கட்டமைப்பு, அதாவது அடிபடுற அந்த பவர், போர் செய்கிற ஆட்கள், அதாவது காலாட்பட வான்பட அதனுடைய தலைவர்மார் நேரடியாக கீழே வருவாங்க. போர் என்று நாம கதை கேட்கணும். ஃபீல்ட் மார்ஷல், அவர்களுக்கு கீழே பிறகு நமக்கு ஜெனரல்ஸ், பிறகு அப்படியே கீழே ஒவ்வொரு லெப்டினன்ட், பிறகு கர்னல், அது அப்படி இப்படி எல்லாம் வந்து பிறகு சோல்ஜர்ஸ் கடைசியில இருக்கிறேன். இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நமக்கு ஆர்டர் நாம் சொல்றது, இந்த படிநிலை ஒழுங்குகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. எங்களுக்கு பியூரிட்டன் சொல்றது மாதிரி கிங், பிறகு டியூக்ஸ், பிறகு ஏர்ல், பிறகு பேரன்ஸ், அப்படியேத்தான் அவரோட காலத்துல அந்த ஆர்டர் இருக்கு. கிங் எப்பயுமே, பிறகு டியூக்ஸ், பிறகு ஏர்ல்ஸ், பிறகு பேரன், அப்படித்தான் அந்த ஆர்டர் 16ஆம் நூற்றாண்டு அது முதலே அப்படித்தான் 8, 7, 9 நூற்றாண்டுல இதான் அந்த ஆர்டர் அடிபடுறது. அதனால இந்த 4ல சொல்லப்பட்டிருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் மேல ஒரு தலைவரால் இருப்பார். அவர்தான் இந்த 4 படைகளுக்கும் மேல. அதான் நாம சொல்ற பிசாஸ் பிரின்சிபல். இயேசு கிறிஸ்து அதை பற்றி கதைக்கிறார். மத்தேயு 9:34, மத்தேயு 9:34, மத்தேயு 25:41, மத்தேயு 9:34. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே, பிசாசுகளை திரட்டுகிறார். அது பிசாசுகளுக்கு தலைவர். அப்ப பிரின்ஸ் மத்தேயு 25:41 பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நீங்களும் போங்கோ என்று இடப்பக்க நிக்கிறையாக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுற. அதுல பிசாசு தான் எப்பயுமே பிரின்ஸ், தி டெவில். அதான் ஹைரார்கியில மேல் இடம். அதான் அந்த பிரசிடென்ட் மாதிரி அல்லது பிரின்சிபல் டுடே. ஆல்ரைட், பிரின்சிபல். இப்ப இந்த பிரின்சிபல் எல்லாரும் இருக்கத்தக்கதா ஜனாதிபதி போய் சண்டையில் அடிபடுறது இல்லை. அது மாதிரி பிசாசு நேரடியா அடிபடுறது இல்லை. பிசாசு கீழே அவருடைய ஹைரார்கி லெவல் இருக்கு. அடிபடுறையாக்கள் அது கீழே இருக்க மிச்ச விஷயம். அந்த நாளையும் பற்றி தான் இந்த இடத்துல எங்களுக்கு பிசாசு இந்த இதுக்கெல்லாம் மேல. இயேசு கிறிஸ்து அவன் அதிபதி, the prince of this world, prince, அவன் தான் அரசன். எதுக்கு? இந்த போரில பெரும் தலை, அவன் கிங். இந்த விஷயங்கள டேவர். அப்ப
அந்த பிசாசு கீழே இருக்கிற ஹயராக்கி லெவல கவனிச்சிங்களா, முதலாவது வர்ற எங்களுக்கு பரிசுத்தாவியனர் எழுதி வச்சிருக்கிற எபேசியர் 6:12 துரைத்தனங்கள், தமிழில் துரைத்தனங்கள், துரைத்தனங்கள், துரைத்தனங்கள். அது ஆங்கிலத்தில் பிரின்சிபாலிட்டிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ். பிரின்ஸுக்கு கீழே முதலாவது வர்றது பிரின்சிபாலிட்டிஸ். அத தமிழ்ல துறைமேர் என்று நாங்கள் சொல்ல, துரைத்தனம் என்று போன துறைமேர், துறைமார். அல்லது அதை நாம சரியாக சொல்றோம், ஆட்சி செய்பவர்கள், ஆட்சி புரிவோர். அதான் துறைமேர், ஆட்சி புரிவோர். இரண்டாவது எங்களுக்கு சொல்லப்படுகிறது அதிகாரங்கள், அதிகாரம், powers, 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 அதிகாரங்கள். அதிகாரங்கள் என்று நாம சொல்லுறது ஆட்சி செலுத்துற ஆட்கள் அடுத்த லெவல்ல அந்த ஆட்சிய சக்தியை பயன்படுத்தி அதை அமுல்படுத்துறது. அதான் அந்த பவர் என்று நாம பயன்படுத்துறோம். நாங்க அப்படி என்ன அதை நாங்கள் சொல்லுறது அதிகாரம் செலுத்துவோர், தமிழ்ல அதிகாரம் செலுத்துவோர் அல்லது சக்தியை பயன்படுத்துவோர். இது இரண்டாவது ஆட்கள் அந்த ஹைரார்க்கியில. முதல் ஆட்சி புரிவோர், பிறகு சக்தியை பயன்படுத்துவோர். மூன்றாவது எங்களுக்கு சொல்லப்படுது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு. அத நாங்கள் சொல்லுறது என்று சொன்னா, அத லிட்டரலா அத எப்படி கிரீக்ல இருக்கிறதோ அதே மாதிரி நாம அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது என்று சொன்னா, உலக ஆளுநர்கள், வேர்ல்ட்லி கவர்னர்ஸ். அதான் அந்த சொல். மூன்றாவது வேர்ல்ட்லி கவர்னர்ஸ், வேர்ல்ட்லி கவர்னர்ஸ். வேர்ல்ட்லி கவர்னர்ஸ். அப்ப இந்த அந்த லோக அதிபதிகள் என்று வருகிறது. லோக அதிபதிகள் அதான் அந்த உலக அதிபதிகள். இவங்க உலக அதிபதிகள் யாருக்கு மேல அதிபதிகள் என்றதும் அந்த பகுதி சொல்லு. அந்த சொல்லு யாருக்கு மேல அவர்கள் அதிபதிகள்? இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரங்களுக்கு மேல. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள். அதென்ன இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரம்? இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் இந்த உலகத்தினுடைய டார்க்னஸ், டார்க்னஸ், டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இல்ல அந்த மூன்றாவதுலேயே லோகாதிபதிகள், அதாவது வேர்ல்ட்லி கவர்னர்ஸ் யாரை ஆளுறீனம் என்றதும் சொல்லப்படுது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம், டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த டார்க்னஸ், அந்த இருட்டு, இருள் என்று பைபிள் வேதத்தில் பயன்படுத்தப்பட அவர்களுடைய புத்தி இருளடைந்திருப்பதினால், இயேசு கிறிஸ்து சரீரம் கண்ணே இருட்டா இருக்க, சரீரம் முழுக்க அப்படி இருக்கும், இருட்டா இருக்கு. இருள், இருட்டு, இருளிலிருந்து ஒளிய பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று கதை கேட்கல. இந்த பூமியினுடைய மக்களினுடைய அறியாமையையும் அவர்களுடைய அறிவற்ற தன்மைகளுக்கு தான் பைபிள் அந்த இருட்டு என்று கதைக்கிறது. அதனால வேர்ல்ட்லி கவர்னர்ஸ்,
லோக அதிபதிகள் யாரு ஆள்றினம்டா கர்த்தரால வெளிச்சம் கொடுக்கப்படாத ரட்சிக்கப்படாத, அதாவது ரட்சிப்பு இல்லாம இருக்கிற மக்களை ஆள்றத பற்றி இது கதைக்கு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள் யார்? இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள். இயேசுவாகிய ஒளி இல்லாத எல்லாமே அந்தகாரம் தானே. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். யார் இருள்? அப்ப ஜனம், மறுபடியும் பிறக்காததுகள். அதற்கு வெளிச்சம் இல்ல, ஒளி இல்ல. ஏன்னா ஒளி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாதபடியால தான் இவ்வளவு குருட்டாட்டத்தன்மை. அவருடைய கண்கள் இருளடைந்து, அவர்களுடைய மனது இருளடைந்து, அவர்களுடைய குருட்டாட்டத்திலிருந்து அவர்கள் வெளிப்படுகிறது விடுதலையாக. குருடருக்கு வழிகாட்டுற குருடர். இதெல்லாம் பைபிள்ல காட்டப்படுகிற அந்த இருட்டு, டார்க்னஸுக்கு பயன்படுத்தப்படுற இது பேர் இல்லை. இந்த விஷயம் எல்லாம் அடிப்படையில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் பற்றி தான் இந்த இடத்துல கதைப்படுது. ரட்சிக்கப்படாத ஆட்களை ஆளுற அந்த லோகத்தின் அந்த அதிபதிகள். அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்வி, இந்த உலகத்துல தான் எங்களோட தான் அதுகளும் இருக்குது. அதான் ரட்சிக்கப்படாத ஆட்கள். அதுகள் உண்மையில இருட்டுக்குள்ள கிடக்குது. நாமளும் சொல்ல இருட்டுக்குள்ள கிடக்குது, அதுக்குள்ள வெளிச்சம் இல்லையே. ஆனா அவர்களை ஆளுற அதிபதிகள் எங்களுக்கு மேலே ஆட்சி செய்கிறீனம் தானே. உதாரணத்துக்கு அன்றகுமார் திசாநாயக அவர் இலங்கையில் இருக்கிற மக்களை ஆளுற அந்த ஆட்சிக்குள்ள அந்த உலகத்தில் நாங்களும் இருக்கிறோம் தான். அதாவது ரட்சிக்கப்பட்ட வெளிச்சம் இருக்கிற மக்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். உண்மையில அன்றகுமார் திசாநாயக ஆண்டா என்ன, அல்லது ஜெயவர்தனா ஆண்டு இருந்தா என்ன, அல்லது ரணில் விக்ரமசிங்க ஆண்டு இருந்தான, நாங்கள் அவர்களுக்கு கீழே அடிபணிய இல்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்கு பணிகிறபடியால எங்களுக்கு மேல யார் இருக்கிறான் என்று நாங்கள் கதைக்கு யோசிக்கிறது இல்லை. ஆனா இந்த ஜனம் அவளுக்கு தான் ஓட் போடுது, நாங்கள் போடுறது இல்லை. ஏன்னா நாங்கள் அவளை ஆள்றதுக்காக நாங்கள் தெரிவு செய்கிறதே இல்லை. அயல நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தாக்கள் இல்லை நாங்கள். ஆனா யார் வரணும் என்று போய் ஓட் போட்டு கரும்பு காட்டுறோம். அந்த இருந்த சனம் ஆளுற இந்த ஆட்சியாளர். அதான் இந்த மூன்றாவது கேட்டகரி. அந்தகார் இந்த உலகத்தின் இருட்டுகளை ஆளுற ஆளுநர்கள். அதுகளுமே இந்த சனமே இருட்டுத்தான். அவளை ஆளுறையாக்கள் யாரு? அதுகளும் இருட்டுத்தான். அதில் இந்த மூன்றாவது கேட்டகரி இந்த ஆக்களை தான் குறிச்சு கொண்டு நிற்குது. நாலாவது கேட்டகரி, நாலாவது லெவல், அது எங்களுக்கு பரிசுத்தாயம் சொல்ற வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. அது எங்க இருக்குது, அதனுடைய தன்மை என்ன என்றதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இதை யாரை பார்க்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ். அதான் அந்த சொல், ஆவிக்குரிய துன்மார்க்கம், ஆவிக்குரிய துன்மார்க்கர், ஆவிக்குரிய துன்மார்க்கர். அல்லது நாம தி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ், துன்மார்க்க ஆவிகள். அதான் இந்த நாலாவது கேட்டகரி, துன்மார்க்க ஆவிகள். துன்மார்க்க ஆவிகள். இந்த துன்மார்க்க ஆவிகள், விக்கெட்னஸ் என்றாலே எங்களுக்கு தெரியும். துன்மார்க்கம் என்றா என்ன? கெட்ட மார்க்கத்திலிருந்து விலகி இருக்கிற சகலம். அதுல நீதிமான்களுடைய வழியில இருந்து விலகி இருக்கிற எல்லா மார்க்கமும் துன்மார்க்கம். அதான் சங்கீதம் உண்டு, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாங்க. துன்மார்க்கன் கர்த்தருக்கு பயப்படாது இருக்கிறான். துன்மார்க்கன் கொடுங்கோலன். துன்மார்க்கன் கர்த்தருக்கு எதிராக
அவன் பெருமெண்ணம் கொள்ளுகிறான், துன்மார்க்கன். அதுல துன்மார்க்கம் என்று சொல்றது விக்கெட் வே, விக்கட்னஸ், நீதிய புரட்டுதல், நீதிக்கு எதிரானையாக்கள், அதான் அந்த துன்மார்க்கம். அப்ப துன்மார்க்கமான ஆவிகள். ஆனா இந்த ஆவிகள் இந்த மனுஷருக்குள்ள வாழ்றது இல்ல. மனுஷரும் துன்மார்க்கர் இருக்கிறேன், ஆனா இது ஆவிகள். இதுகள் அந்த ஆவிகள் எந்த இடத்துல இருக்குதுன்றதே பவுலப்போஸ்தலன் சொல்ற, வாழுதுன்றத அது எங்க தங்கி இருக்குதுன்னு சொல்லி, அது தங்கி இருக்கிற இடம் வானமண்டலம். அதனால இது மனுஷரை குறிக்க இல்ல. அடிப்படையில் இது முழுக்க முழுக்க அந்த பிசாசின் தூதர்களை பற்றி தான் நம்ம கதைக்கிறோம். பிசாசின் தூதர்கள் இவ வான மண்டலம் என்று நாம கதை கேட்கல. அது ஆங்கிலத்தில் இன் ஹெவன்லி பிளேஸ் இப்படித்தான் வருது இங்கிலீஷ்ல. அதாவது வான மண்டலம். எங்களுக்கு தெரியும், நாம ஷமாயும் படிச்ச நாமல் முதலாம் நாள் படைப்புல கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதான் முதலாம் நாள்ல படைப்பு. முதலாம் நாள்ல முதல் படைப்பு. முதலாம் நாள்ல 3 படைப்பு இருக்குது. 3 படைப்பு வேலையை கர்த்தர் செய்தார். அதுல முதல் படைப்பு வேலை அவர் வானத்தையும் பூமியையும் படைச்சார். அதுல வானத்தையும் பூமியையும் என்று நாம கதை கேட்கலாம். அதுல வானம் என்றதுக்கு ஷமாயும் தான் பயன்படுத்தப்பட்டது. ஷமாயும் என்று நாம சொன்ன அந்த சொல்லு, அதை நாம அந்த புத்தகத்தில் நீங்கள் திருப்பி போய் எடுத்து வாசி பாருங்க. அது என்னத்தை நாம சொன்னாங்க, அது அண்ட வெளி என்று நாங்கள் அதை கதை சொன்னாங்க. அண்டவெளி. நாம அண்டவெளி என்று சொல்றது, அண்டம்ன்றது பூமிய. அப்ப பூமி சுத்தி கொண்டிருக்கிற அந்த உருண்டையா சுத்தி கொண்டிருக்கிற அந்தரத்தில் இருக்கிற அந்த பூமியினுடைய சுத்தவர இருக்கிற அவ்வளவு வெளி, அந்த ஸ்பேஸ், அதைத்தான் நாங்க ஷமாயும் என்று சொன்னாங்க. ஷமாய் அது பரலோகத்தையும் உள்ளடக்கி இருந்தது. ஷமாயும் பரலோகத்தையும் உள்ளடக்கி இருந்தது. ஏன்னா அது அண்ட வழியில இருக்கிறது. ஆனா 2ஆம் நாள் படைப்பில நாம ரக்கியாவை பத்தி படிச்ச நாங்கள். ரக்கியா ஆகாய மண்டலம். ரக்கியா ஷமாயும் வேற, ரக்கியா வேற. முதலாம் நாள் ஷமாயும், 2ஆம் நாள் ரக்கியா. இந்த ரக்கியா என்றதை நாம படிக்கல. என்ன சொன்னாம, இந்த மண் நிலப்பரப்பில இருந்து அப்படியே நாம உயர எடுத்துக்கொண்டு போறோம். என்னென்ன மண்டலம் எல்லாம் வருது? ஆமா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் எல்லாம். என்னையா சொல்லு? அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியருக்குள்ள வந்துடும் அட்மாஸ்பியர். சரியா? அப்ப தமிழ்ல நாம என்ன படிச்சாங்க? அயன மண்டலம், மாறன் மண்டலம் எல்லாம் ஞாபகம் வருது. அது 6ஆம் இடமோட விட்டுட்டியோ. இது O level வரைக்கும் வரும் இதுகள் எல்லாம். இந்த ஜியோகிராபி எல்லாம் கிரேட் 6லையும் நாம படிப்போம். அதுதான் நாங்கள் 2ஆம் நாள்ல அப்ப அந்த ரெக்கியான்னு நாம சொல்றது, இந்த நிலத்துல மண்ணில இருந்து நமக்கு காத்து இருக்குல்ல, காற்று இருக்கு. இந்த காத்து எதுவரைக்கும் நமக்கு போகுது, அதுக்கு மேல போய் பிறகு நாம காத்து இந்த இல்லாத அடுத்த லெவலுக்கு நாம கொண்டு போறோம். சூரியன் இருக்கிற அந்த மண்டலம் வரைக்கும் அதைத்தான் நாம ரக்கியான்னு சொன்னாம. அதுக்கு மேல என்ன இருக்குது? பரலோகம் இருக்குது. அப்ப இத நாம அப்ப கதை கேட்கல, வான மண்டலம். அப்ப நாம பைபிள்ல அப்ப படிக்கல. இந்த இது எல்லாத்தையும் வச்சு ஒன்று வான மண்டலத்தில் பறக்கிற பறவைகள் என்று வேதம் கதைக்குது. வான மண்டலத்தில் பறக்கும் பறவைகள். அப்ப பறவைகள் பறக்கிற ஒரு எல்லை ஒன்று இருக்கு. கழுகு பட்டந்து உயரத்துக்கு அதனுடைய அந்த லெவல், அதுக்கு மேல பறக்காது பறவைகள். அப்ப அத வானத்து பறவைகள் பறக்கிற அந்த ஆகாய மண்டலம், அந்த லெவல். 2வது லெவல் வேதம் கதைக்குது. அவர் ஆகாய மண்டலத்தில் வானவெளியில பெரிய சுடர், சிறிய சுடர், நட்சத்திரங்களை வச்சார். உண்மையில அது 2வது லெவல்ல அந்த
ஆகாய மண்டலத்தை பற்றி எங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிற வானமண்டலம். அப்ப வானமண்டலம் மூன்று பைபிள்ல எங்களுக்கு சொல்லப்படுது. ஒன்று ஒன்று ஃபவுல்ஸ், அதாவது பறவைகள் பறக்கிற அந்த வானமண்டலம். அடுத்தது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற வானமண்டலம். அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிற வானமண்டலம். அத பைபிள் வேதத்தின்படி நமக்கு எத்தனை வானங்கள் இருக்குது? 3 வானம் இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன் அப்படின்னதையும் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற அந்த இடம் 3வது வானம். அவன் முதல் 2 வானமும் என்ன பைபிள் எங்களுக்கு சொல்லுது? பறவைகள் பறக்கிற வானம், அடுத்தது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற வானம். இங்கிலீஷ்ல ஹெவன் தான். அதாவது the God created the heavens and the earth. இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ் எப்பவுமே ப்ளூரல். ஷமாயிம் கதை கேட்கல, அது பெண்மைதான் கதைக்கப்படுது. ஷமாயிம். The God, in the beginning God created the heavens and the earth. ஒருமை. heavens பெண்மை. எபிரேயத்திலையும் அப்படித்தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல ஆதியிலே வானத்தையும் பூமியை, அப்ப ரெண்டு ஏதோ ஒருமையில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் தவறு. சரி விடுவோம். அட்லீஸ்ட் கடவுளாவது வானத்தையும் பூமியும் படைச்ச ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் கூட படிக்கல தெரியுது. 3 வானங்கள் வீதங்கள் பவுலப்புசம் 3 வானம் என்று சொல்ற. எங்க மற்ற எது 3 வானம் என்று பார்க்கல எங்களுக்கு தெரியுது, வேதத்தில் எங்களுக்கு காட்டப்படுது. எல்லாம் மத்தேயு 6:26 மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சியல் இது முதலாவது வானம். ஆகாயம் அந்த வானம் பட்சிகள் பறக்கிற வானம். இரண்டாவது வானம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாமம் 1. 4வது நாள் என்னத்தை படைச்ச? சூரியனாம் சந்திரனாம் நட்சத்திரங்களாம் வானத்திலே சுடர்களானது 4ஆம் நாளில் வானத்திலே ஆகாயத்திலே சுடர்களான அப்ப பட்சிகளின் ஆகாயம், வானத்து சுடர்களின் ஆகாயம். அடுத்தது மத்தேயு 6:9 நாம ஜெபிக்கிற நாம பரலோகத்தில் மத்தேயு 6:9 நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்கள். அப்ப அல்ல தமிழ்ல இந்த இதுகளெல்லாம் மாற்றமா, ஆனா கிரீக்கில் ஒரே சொல்லுத்தான் ஆகாயம். ஆகாயங்களில் அதாவது வானங்களில் வசிக்கிற எங்கள் பிதாவே. அதான் அந்த சொல். Our Father in heavens. Our Father in heavens. பரமண்டலங்களில் அதுல ப்ளூரல்ல அங்க கதைக்கப்படும். முதலாம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் உட்பட எல்லாத்தையும் அவர் ஃபுல்லா நிரப்புறார், ஆளுறார். வானங்களை நிரப்புகிறவர் அவர். எத்தனை வானம் இருந்தாலும் அவர் ஃபுல். அதுல அதனால அந்த வானம் எது? பிதா
பரமபிதா வாசம் பண்ணுகிற வானம். அல்லது நாம சொல்லுவோம் அது அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி 2 கொரிந்தியர் 12:2 the heavens of வானாதி வானங்கள், heaven of the heavens, அதான் அந்த சொல்லு, heaven of the heavens, வானங்களின் வானம், வானாதி வானம். அதுதான் எங்களுடைய ஆண்டவற்ற சிங்காசனம், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் வாழ்ற இடம், பரலோக சர்வ சங்கமான சபை கூடுற அந்த இடம். இப்ப அது எபிரேயர்ல நாம தெரியும், எபிரேயர்ல எங்களுக்கு சொல்லப்படுது. அதுல இந்த 3 வானமும் எங்களுக்கு கலைக்கப்படும். அவ இப்ப கேள்வி, நம்மட இந்த 4வது துன்மார்க்க ஆவிகள் எந்த வானத்தில வாழும்? எந்த வானத்தில வாழும்? நிச்சயமா பரிசுத்த வான்கள் பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகள் இருக்கிறதுல இந்த துன்மார்க்கருக்கு இடம் இல்லை. அதெல்லாம் அது பரலோகத்தை பற்றி கதை இதல்ல. எங்களுக்கு கதைக்கப்படுற அந்த இடங்களை நாம மற்ற இடங்களை வச்சு பார்க்கல. வெளிப்படுத்தல் 12, 8, 9, 10 21, 27 அந்த பகுதிகளை நாம வாசிச்சதுலையும் ஒப்பிட்டு பார்க்கலையும் தெரியுது. அவைகள் ஆகாயத்து பறவைகள் பறக்கிற அந்த ஆகாய மண்டலத்தோட சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆகாய மண்டலத்தோட சம்பந்தப்பட்ட அந்த பறவை பட்சிகளின் ஆகாயத்து பட்சிகள் பறக்கிற வான மண்டலம். அதுல இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், துன்மார்க்க ஆவிகள் என்று கதைக்கிற. அப்ப இந்த வான மண்டலம் 1வது வானம் தான். அது 1வது வானம், ஃபர்ஸ்ட் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஹெவன். அதுல இந்த 4 ஹயரார்கி லெவல்களோட நம்மட போராட்டங்கள் இருக்கு. துரைத்தனம், அதாவது ஆட்சி புரிவோர். 2வது அதிகாரம் செலுத்துவோர். 3வது இருள் நிறைந்த இவ்வுலக மக்கள் மேல் ஆற்றலுடையோர் அல்லது ஆளுகை செய்வோர். வானவெளியில 1ஆம் வானவெளியில உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்தில் நாம குறிப்பாக 5 விஷயத்தை இந்த 4 ரேங்க்லையும் கவனிக்கிறோம். ஒன்று ஆட்சியை பற்றி, கவர்மெண்டை பற்றி. 2வது பவர், அதிகாரத்தை பற்றி. 3வது தன்மை, நேச்சர், அவற்றினுடைய தன்மையை பற்றி. 4வது அவற்றினுடைய தரம், அது பொல்லாத இருண்ட அதனுடைய தரங்கள், குவாலிட்டி. 5வது பிளேஸ், இடங்களை பற்றி. இடங்களை பற்றி. இது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இடம் இருண்ட மக்களை ஆளுற ஆட்சியாளர்கள் இந்த மனுஷர் வாழ்ற இந்த பூமி. ஆனா துன்மார்க்கமான ஆவியல் வாழ்ற இடம் 1ஆம் வானம். அவ பிளேசஸ், டிஃபரண்ட் பிளேசஸ் இதுக்குள்ள கதைக்கப்படுது. குவாலிட்டி, டிஃபரண்ட் குவாலிட்டி கதைக்கப்படுது. நேச்சர், தன்மை வித்தியாசங்கள் கதைக்கப்படுது. அடுத்தது வெள்ளம, அதாவது சக்தி, ஆட்சியை நடைமுறைப்படுத்துறது கதைக்கப்படுது. ஆளுறது, கவர்மெண்ட பற்றி கதைக்கப்படும். அதுல 5
விஷயங்களுக்கு எதிராக நாம போராட வேண்டிய கதைக்கிறது. 5 விஷயங்கள். ஒன்று கவர்மெண்ட், அடுத்தது பவர், அடுத்தது நேச்சர், அடுத்தது குவாலிட்டி, அடுத்தது பிளேஸ். எந்த இடங்களுக்கு எதிராக, எந்த தன்மைகளுக்கு எதிராக, எந்த எந்த தரத்துக்கு எதிராக, எப்படிப்பட்ட அந்த பவர்களுக்கு எதிராக, எந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக. ஆனா 4 எதிரிகள், 4 எதிரிகள். அதுல மாம்சமும் சத்தத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு முதல் இதுதான் பெரிய பிரச்சனை, அடிவாடு நமக்கு. கத்தராமே தொடர்ந்தும் இந்த சத்தியங்களினூடாக எங்களுடைய எதிரிகளினுடைய இடம், ஆட்சி முறை, தன்மை, அதுகளினுடைய தரம், அது வச்சு நாமல் விளங்கி அடிபட கத்தரங்களுக்கு பலத்தையும் திறத்தையும் ஞானங்களையும் தருவாராக. ஆமேன், ஆமேன்.